ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இப்போது பாபுவின் அப்பா வசுவிடம் அடுத்த புகாரை தந்தார். அம்மாடி, என்ன பேர பிள்ளைங்களை பார்த்துக்க நான் நல்லா இருக்கணும்னு நீ சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அது எப்போம்மா நடக்கிறது என்று அடுத்த கேள்வியை வைக்க வசுவோ, அதுக்கு என்னப்பா, பாபு அண்ணாக்கும் உடனே கல்யாணம் பண்ணிடலாம் என்றதும் அவர் எழுந்து, நடந்தால் சந்தோஷந்தான் என ஏதோ பெருமையில் பெருமூச்சுடன் கூறிவிட்டு, நான் கொஞ்சம் காலார நடந்துட்டு வரேன் என்று அங்கிருந்து சென்று விட்டார். வசு புரியாமல் பார்க்க வரதன் பாபுவையே பார்த்தான். அவன் தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தான். அண்ணா, ஏன் அப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க? உங்களுக்கு கல்யாணத்தில் என்ன பிரச்சனை என்று கேட்டதும் வரதன் பதில் கூறினான். அவனுக்கு கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு சுற்றுறான். ஏன் அண்ணா, எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமோ இல்லை வேற லவ் கிவ் ஏதாவது என்றதும் என்று வரதனிடமிருந்து ஒரு பதில் வந்தது. என்ன ரியாக்ஷன் இது? சரி, ஒருவேளை சொந்தத்தில் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு யாராவது இருக்காங்களா அண்ணா என்று கேட்க, ஓ இருக்காங்களே என்றான் வரதன். பாபு வரதனை முறைத்து விட்டு, டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, எல்லாத்துக்கும் ஏதாவது பதில் சொல்லிட்டு என்று கடிந்து கொள்ள வரதனும், சரி அப்போ உன் தங்கச்சி கேட்குறதுக்கு நீயே பதில் சொல்லு என்றான். வசுவோ, அண்ணா ஒன்று கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்கள், இல்லை ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு காரணத்தை சொல்லுங்கள். அப்பா சொன்ன பேச்சு கேட்கலன்னு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் கேட்குறீங்களா? பாவம் அண்ணா, அவர் உங்கள் அம்மா இருந்திருந்தா இவ்வளோ நாள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் விட்டுருப்பாங்களா? நாம தான் பையனுக்கு ஏதோ குறை வச்சிட்டோன்னு அவருக்கு அது கவலையாக இருக்காதா அண்ணா? நீங்கள் முதல்ல என்ன காரணம்னு சொல்லுங்கள் என்று விடாப்பிடியாக கேட்டாள். பாபுவோ மௌனமாகவே இருப்பதை கண்ட வசு கடுப்பாகி, ராஜா இது சரி வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் அண்ணாவுக்கு பொண்ணு பார்த்துடலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊரில் யாராவது இருக்காங்களா இல்லை வெளியில் பார்க்கணுமா என்றவளை முடிக்க விடாமல், அது இங்கேயே பொண்ணு இருக்கே, பேர் வளர்மதி என்றான் வரதன். பாபுவோ, டே வரதா, நீ என்கிட்ட அடி வாங்க போகிற. அண்ணா சும்மா அவரை மிரட்டாதீங்க. அப்போது நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாகவே தங்கச்சியாக நினச்சா சொல்லியிருப்பீங்க தானே? வசு அப்படியெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, வேண்டாம்னு தான் நானே விலகியிருக்கேன். வசு புரியாமல் வரதனை பார்க்க, வளர்மதி அவனோட முறை பொண்ணு தான், இவனுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலிலாம் கொஞ்சம் வசதி வேறு. அவங்க அப்பாவுக்கு இவங்க குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா அவர் இவங்க அத்தையை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார். அதில் இவங்க அப்பா கோபத்தில் பேசினது திட்டினது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மொத்தமாகவே இவங்களை விட்டு விலகியே இருக்கணும்னு இருந்துட்டார். இவன் மாமாவும் இவனை எப்போவுமே ஒதுக்கி தான் வைப்பார், பேச பழக கூட எல்லாம் விடமாட்டார். சரி காலப்போக்கில் எல்லாம் மாறிடும், குடும்பத்து பிரச்சனை மாமா வச்ச சண்டை தானேன்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் வளர்மதி வயசுக்கு வந்தபோது தாய் மாமா வீட்டு முறையில் இவங்களை சீர் கூட செய்யக்கூடாது, ஒன்றுமே இல்லாத இவனுங்க சீர் செஞ்சு என் பொண்ணுக்கு விசேஷம் நடக்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு ரொம்ப தரக்குறைவாக பேசி அமைச்சிட்டாரு. அப்போ தான் தெரிஞ்சுது அவங்க அப்பா பழசை எப்போவுமே மறக்கலை, இவங்களை எந்த இடத்துல வச்சுருக்காருன்னு. சார் அவளையும் மறக்க முடியாமல் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் இன்னும் இப்படியே இருக்கார். எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல ஏதாவது கல்யாணம் ஆகிடுச்சா என்று வசு தயங்கியபடி கேட்க, இல்லை, அவங்க அப்பா இறந்துட்டாரு, அவளும் அவள் அம்மாவும் மட்டும்தான் இருக்காங்க. சரி, இப்போது அண்ணாவும் நல்ல வேலையில் தான் இருக்காரு, நல்லா வச்சு பார்த்துப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் பொண்ணு கேட்க வேண்டியது தானே, அவங்க அம்மா இவங்க சொந்த அத்தை தானே என்று வசு கேட்க, இதே தான் நாங்களும் கேட்டோம். அதுக்கு சார் சொல்கிற பதில், மாமா இருக்கும்போது பயந்து ஒதுங்கி இருந்துட்டு இப்போ அவர் இறந்ததும் சொத்தை ஆட்டையை போட பிளான் பண்ணி கல்யாணம் பேச எடுத்துட்டாங்கன்னு ஊரில் எல்லாரும் அசிங்கமாக பேசுவாங்களாம். அதோட மாமா எங்களை அவ்வளோ தப்பாக பேசும்போது எல்லாம் அத்தையும் எதுவுமே தடுக்கலையே, அமைதியாக தானே இருந்தாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு எண்ணம் இருந்து அவங்களும் தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். எல்லாத்துக்கும் மேலே வளர்மதிக்கும் என்னை பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, எப்போவுமே அவள் அப்பா பேச்சை கேட்குற பொண்ணு, கல்யாண விஷயத்தில் மட்டும் அதுக்கு எதிராக இருக்க போகிறா. எப்படியோ அவள் எனக்கு இல்லைன்னு ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்கு அவகிட்ட போய் பொண்ணு கேட்டு அப்புறமா அசிங்கப்பட்டு வரணும், இதை இப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டான். இப்படியே சொல்லி வருஷம் போனது தான் மிச்சம் என்று வரதன் குறைபட்டும் கொண்டான். அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க?
சரி, வேற எதனால் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்று வசு கேட்க, வரதனும் ஆமாம்ல, சொத்து வீடு வாசல் எல்லாம் இருக்குது, பொண்ணும் குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, நிறைய இடத்துல இருந்து பொண்ணு கேட்டு வந்தாங்க, வேண்டாம்னு சொல்லி அமிச்சதா மட்டும் கேள்விப்பட்டேன். ஆனால் ஏன் என்று அவனும் யோசித்தான். வசுவை பார்க்க அவளும் ஒருவேளை இருக்குமோ என்று இருவரும் கேட்டுக்கொண்டனர். அவனும் அதே போல சான்ஸ் இருக்கு, அப்படியும் இருக்கும் என்று கூற, பாபுதான் இப்போது புரியாமல் என்ன 2 பேர் இருக்குமோ இருக்கும்னு என்று கடுப்புடன் கேட்டான். அது ஒன்றும் இல்லை அண்ணா, வேற சரி, நீங்களே யோசிக்கிறதுக்கு பேசாமல் வளர்மதிக்கு கூப்பிட்டு கேட்டுருங்களேன் என்று வசு கூறியதும் என்னன்னு என்று கேட்டான் பாபு. அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அதானே, அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் கேட்குறதுல என்னடா ஆக போகுது, இல்லாட்டி சும்மா எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எப்போ கல்யாணம்னு சும்மா பொதுப்படையாக கேளு. அவளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா என்னென்னு நமக்கு விஷயம் தெரிஞ்சால் கூட போதும். எதுவும் இல்லாட்டி நீ இப்படியே ஒதுங்கியே இரு, யாரும் உன்னை எதுவும் சொல்ல போகிறதில்ல என்று வரதனும் கூறினான். ஆமாம் அண்ணா, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுவீங்க தானே? எப்போவாது எப்படி இருக்க என்ன எப்படி போகுதுன்னு மட்டும் கேட்பேன், அவ்வளோதான் என்றான் பாபு. அப்புறம் என்ன அண்ணா, இப்போவும் அதே மாதிரி கேளுங்க, பேச்ச ஆரம்பிங்க, சாதாரணமாக தானே பேச போகிறீங்க, தப்பாக எடுத்துக்கவும் வாய்ப்பில்லையே என்று வசுவும் கூற, அவனுக்கும் வளர்மதியுடன் பேசி பல மாதங்களாகிவிட்டதால் சற்று யோசித்தான். இவர்களும் அவனை யோசிக்க விடாமல் பேசி பேசி என்று அருகில் அமர்ந்து நச்சரித்து கொண்டே இருக்கவும், சரி எப்படி இருக்க என்னன்னு தானே கேட்க போகிறோம், பேசலாம் என்று முடிவுக்கு வந்து கால் செய்து விட்டான். அவன் கால் செய்து அவள் அட்டன் செய்தும் அந்த நேரத்தில் பாபு டென்ஷனாக இருந்ததால் இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்பதை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் வசு ராஜாவின் காதில் ஏதோ சொல்லிவிட அவனும் சரி என்றான். பாபுவின் அருகில் சென்று தோளில் கை போட்டபடி நின்றான் வரதன். வசு ஸ்பீக்கரில் போட சொன்னதால் பாபு கையில் மொபைலை வைத்து கொண்டு அவள் எடுக்க காத்து இருந்தான். அட்டன் செய்து மறுமுனையில் ஹலோ என்ற பெண் குரல் கேட்டதும் வசு அவனிடமிருந்து ஃபோனை பிடுங்கி சற்று நகர்ந்து சென்று விட்டாள். வரதன் பாபுவின் கையை பிடித்து வாயை மறு கையால் மூடிவிட்டான். வசுவோ ஹலோ என்றதும் வளர்மதி, யார் நீங்க, அவர் ஃபோன் உங்களுக்கு எப்படி என்று கேட்டாள். அவர் ஃபோனா, யார் அந்த அவரு என்று வசுவும் கேட்க, ஹலோ என்ன விளையாடுறீங்களா, நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லுங்கள், இந்த ஃபோன் எப்படி உங்ககிட்ட கிடைச்சது, அவர் எங்க என்று படபடத்தாள் வளர்மதி. இதென்ன வம்பா போச்சு, அவர் இங்கே தான் இருக்காரு, நான் அவர் வீட்டில் இருந்து தான் பேசுகிறேன் என்று வசு கூறியதும் கடுப்பான வளர்மதி, இங்கே பாரு, டென்ஷன் பண்ணாமல் ஒழுங்காக யாருன்னு சொல்லிடு, அவர் எங்க, அவர் ஃபோனை யார் கெட் நீ எடுத்து என்று கத்தினாள். வசுவோ ஓகே ஓகே கூல் சொல்கிறேன், என் பேர் வசுந்தரா, உங்கள் அவரோட ஃப்ரெண்டு பூபதி வரதராஜன் இருக்கார்ல, அவர் கூட தான் நான் வீட்டுக்கு வந்தேன், அவரும் நானும் தான் இப்போது உங்கள் அவர் கூட வீட்டில் இருக்கோம். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் பாபு அண்ணா என்ன அவர் தங்கச்சியாக தத்தெடுத்துக்கிட்டாரு, இப்போது நார்மலாக என்கிட்ட பேசலாமா, இல்லை இன்னும் எனக்கு திட்டு விழுமா என்று வசு கேட்டதும் வளர்மதியோ அச்சச்சோ சாரி, யாரோ அவர் ஃபோனில் வச்சு விளையாடுறாங்கன்னு நினச்சி அப்படி கத்திட்டேன், சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டதும் வசு புன்னகையுடன், பரவாயில்லைங்க, நானும் யாருன்னு சொல்லாததால தானே நீங்கள் அப்படி பேசுனீங்க, வேறு எதுவும் இல்லை, ஒரு சின்ன டவுட்டு, அதான் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாமேன்னு உங்களுக்கு கூப்பிட்டோம். வளர்மதியும் சற்று யோசித்து விட்டு, சொல்லுங்கள் என்ன விஷயம். இல்லை, எங்கள் பாபா அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணுறதை பற்றி அப்பா நான் அவர் ஃப்ரெண்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். அண்ணா கிட்ட கேட்டால் வளர்மதின்னு ஒரு தேவதை இருக்கா, அவளை மாதிரி பாருங்கன்னு சொன்னார். அதான் பேசாமல் வளர்மதியவே பொண்ணு கேட்டுட்டா என்னன்னு நாங்கள் உங்களுக்கே கூப்பிட்டோம். உங்களுக்கு ஓகேன்னா நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட்றேன், இல்லை அவர் மேலே உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி உங்களை மாதிரி வேறு பொண்ணை நீங்களே தெரிஞ்சால் எங்களுக்கு சொல்லுங்கள் என்றதும் வரதனிடமிருந்து போராடி பாபு அவரிடம் வருவதற்குள் வசு இதை அத்தனையும் கேட்டுவிட்டாள். பாபு என்ன செய்வதென்று தெரியாமல் தலையில் கை வைத்தபடி அப்படியே அமர்ந்து விட்டான். வசுவும் வரதனும் மறுபுறம் இருந்து வரும் பதிலுக்காக காத்திருந்தனர். வளர்மதியோ சற்று நேரம் அவர்களை தவிக்க விட்டுவிட்டு பதிலை உரைத்தாள். உண்மையாகவே வளர்மதி மாதிரி ஒரு தேவதன் அவர் சொன்னாரா, இதை நான் நம்பணுமா என்று தயக்கமாக ஆரம்பித்து கிண்டலாக முடித்தாள். ஆனால் அவள் கூறிய வசனத்தை நம்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி கேட்க வசுவோ அது அதே டயலாக் சொல்லலை, பட் அவரோட ஸ்டேஜ் அதுதான்,
மொத்தத்தில் எங்களுக்கு உங்கள் பதில் தெரியணும், அதுதான் கேட்கலாம்னு என்று வசு இப்போது உண்மையாகவே அவரிடம் பதிலை கேட்க வளர்மதி சற்று புன்னகைத்தபடியே நீ என் அண்ணினே கூப்பிடலாம் என்றாள். இதை கேட்டதும் பாபு ஆச்சரியமாக அவர்களை பார்க்க வரதன் வசு இருவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு உண்மையாகவே உங்கள் அண்ணா மனசார ஒத்துக்கிட்டாரா? இருந்திருக்காதே என்று உறுதியாக அதையும் மறுத்தாள் வளர்மதி. இதை கேட்ட வசுவோ ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று கேட்க, ஏன்னா அவருக்கு எங்கள் அம்மா அப்பாவை பிடிக்காது, இந்த ஊர்க்காரவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை விட மானம் மரியாதை எல்லாம் தான் முக்கியம், என் விருப்பம் அவருக்கு எப்போவுமே பெருசாகவே தெரியாதே என்று ஆதங்கத்துடன் கூட அந்த குரலில் இருந்த வருத்தம் இவர்களை சங்கடப்படுத்தியது. வசுவோ அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அண்ணாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று அவள் முடிக்கும் முன் வளர்மதி என் அப்பாவுக்கும் மாமாவுக்கும் இடையில நடந்த பிரச்சனை இல்லை, மனசில் வச்சுக்கிட்டு தான் அப்பா அவங்கள விட்டு விலகியே இருந்தார், என்னையும் அம்மாவையும் கூட அப்படி இருக்கவும் வச்சார். அப்பா நல்லவர் தான், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப பிடிவாதமாகவே இருந்துட்டார். அம்மா கிட்ட கூட உனக்கு நம்மளை அவமானப்படுத்தின உன் அண்ணா வேணும்னா எனக்கும் நம்ம பொண்ணுக்கும் விஷம் கொடுத்துட்டு போயிடு, நீ இல்லாமல் உன் அண்ணா கிட்ட போய் இன்னும் என்னை அவமானப்படுத்தி நான் உயிரோடு இருந்து ஏனோ தானோன்னு வாழ்கிறதுக்கு இல்லாமலே போகிறோம்னு சொல்லி அம்மாவையும் எதுவுமே பேச விடாமல் பண்ணிட்டாரு. அம்மாவுக்கும் அப்பா மாமா 2 பேருமே சேரணுன்னு தான் ஆசை, ஆனால் புருஷனை விட்டு கொடுக்கவும் மனசில்லை. அப்பா இறந்த பிறகும் கூட அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் அண்ணா கிட்ட பேசவாடி, அவனுக்கும் உன் மேலே விருப்பம் தானேன்னு. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொன்னீங்க? அவர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஊர் என்ன சொல்லும், அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாம் யோசிச்சார். அதோட என்னை பற்றியும் நானும் எங்கள் அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தான் ரொம்ப நல்ல விதமாக யோசித்தார். அதை கேட்டபோதே மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிடுச்சு எனக்கு. அதுதான் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஒரு வேளை கல்யாணம் முடிஞ்சாலும் ஊரில் இவர் சொல்கிற மாதிரி வம்பு பண்ண 4 பேர் 4 விதமாக பேசினா இவரும் தானே சங்கடப்பட்டுட்டு நிற்கணும். எனக்கு அப்படி அவர் சங்கடப்படுத்த இஷ்டம் இல்லை. அதுதான் நான் அவரையும் கல்யாணம் பண்ணிக்கல. மனசில் இவரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தரையும் ஏற்றுக்க முடியாதுன்னு யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லிட்டேன் என்று கூறும்போது அவள் அழுது விட்டாள். பின் தன்னை சரி செய்து கொண்டு, உன் அண்ணா கிட்ட ஒன்று மட்டும் சொல்லிடு, இது வரைக்கும் எந்த விஷயத்துலையும் அப்பா சொல்லி மீறாதனா கல்யாணத்துக்காக இவருக்காக நான் நோ சொன்னேன். கட்டுனா இவரை தான் கட்டிப்பேன், இல்லாட்டி உங்கள் பொண்ணாவே நான் கடைசி வரைக்கும் இருக்கேன்னு அப்பா கிட்ட சண்டை போட்டேன். அப்பாவுக்கும் எனக்கும் அதில் தான் ரொம்ப பிரச்சனை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பா என்கிட்ட பேசக்கூட இல்லை. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு உங்கள் விருப்பப்படி இருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த வாரத்திலே அவரும் இறந்து போயிட்டார். இப்போ வரைக்கும் நான் இவரை நினச்சிட்டு தான் இருக்கேனே தவிர அப்பா விருப்பத்துக்காக வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டு இவரை நினச்சிக்கிட்டு நான் யாருக்கும் மோசம் பண்ணல என்று கூறிவிட்டு அழுதபடியே ஃபோனை வைத்து விட்டாள். அவள் அழுவது இவர்களுக்கும் புரிந்தது. வசுவும் வரதனும் இப்போது பாபுவை பார்க்க அவனோ அதிர்ச்சியில் உறைந்திருந்தான். வரதனோ டேய் முதல்ல அவளுக்கு கூப்பிட்டு பேசுடா என்று கூறியதும், ஆமாண்ணா, இவ்வளோ நாள் நீங்கள் நினச்சது வேற, ஆனால் இப்போ தான் அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சே, ஈகோ பார்க்காம பேசி சமாதானப்படுத்துங்கண்ணா என்று மொபைலை கொடுக்க சில வினாடிகள் யோசித்தவன் இந்த முறை தயங்காமல் அவளுக்கு கால் செய்தான். அவளின் அழுத குரலை கேட்டவன் முதலில் கூறியது, மதி சாரிம்மா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்றதும் அவள் இதை கேட்டு விம்மி விம்மி அழ இவன் விடாது மன்னிப்பு படலம் வாசித்து, அழுகிறத விட்டுட்டு ஏதாவது பேசுமா ப்ளீஸ் அழாத என்று கெஞ்சி கொஞ்சி ஒரு வழியாக அவள் பேச வைத்தான். இல்லை இல்லை திட்டினாள். ஒன்றும் தேவையில்ல, போய் உங்கள் அத்தை மாமா ஊர்க்காரங்களே கட்டிட்டாளு என்று கத்தியதும், ஏய் உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும், நீ என்ன என்கிட்ட சொன்னியா? நீங்கள் மட்டும் என்கிட்ட சொன்னீங்களா? நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, சொல்ல தான் இல்லை, அட்லீஸ்ட் சொல்ல வரதையாவது நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. அப்பா இறந்து நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு தேவையான ஆறுதலும் துணையும் கிடைக்கும்னு நம்பி உங்களை தேடி வந்தேன். ஆனால் நீங்கள் ஊர்க்காரன் ஏதாவது சொல்லிடுவான், உறவுக்காரன் சொல்லிடுவான்னு யோசிச்சிங்களே. பாவம், அவளும் வருத்தத்தில் இருப்பாளே, அவளுக்கு ஆறுதலாக இருப்போம்னு ஒரு தடவையாவது தோணுச்சா? இதில் நான் வேற அப்பா பேச்சை கேட்டு வேற கல்யாணம் பண்ணிக்குவேனா? எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அன்றைக்கே உங்களை கொன்றுக்கணும்
என்று அவள் கத்த, ஐயோ தப்பு தான் மன்னிச்சிடுமா. இனி ஊரில் என்ன சொல்கிறான் என்ன பேசுவான்னெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எனக்கு அது தேவையே இல்லை. உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நான் செய்கிறேன். நாளைக்கே அப்பாவோட வந்து பொண்ணு கேட்குறேன். ப்ளீஸ் நீ அழாத மதி என்று ஒரு வழியாக கெஞ்சி சமாதானப்படுத்தி அவளும் சாதாரணமாக சற்று பேச ஆரம்பித்தாள். பாபு மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டே திரும்ப வசுவும் வரதனும் குறுக்கே கையை கட்டிக்கொண்டு அவனை குறுகுடுவென்று வேடிக்கை பார்த்தனர். பாபுவோ, மதிமா, சரி நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன், இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது என்று ஃபோனை கட் செய்தான். இது நாங்கள் 2 பேரும் உனக்கு க்ரௌடா என்று கத்திய வரதன் அவனை அடிக்கப் போக புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டவன் இருவரிடமும், வசு வரதா 2 பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. கொஞ்ச நேரத்தில் என்னென்னவோ நடந்துருச்சு. அது நம்ம வசு மேடத்தோட ஸ்பெஷாலிட்டிடா. அவங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு கலகம் நடந்தே தீரும் என வரதன் கூறியதும் வசுவிடமிருந்து சில அடிகளையும் அவன் பெற்றுக்கொண்டான். பாபுவின் அப்பா அந்த நேரம் அங்கே வரவும் அவரிடமும் விஷயத்தை பகிர்ந்து கொண்டனர். அவரும் மகிழ்ச்சியுடன் பேசினார். பின் வசுவும் வரதனும் கிளம்பி வீட்டிற்கு செல்லும்போது அவன் அமைதியாகவே வர, என்ன ராஜா எதுவும் பேசாமல் வரீங்க என்று கேட்க, இல்லை பாபு அவங்க அப்பா எல்லாருக்கும் இந்த கல்யாணத்தில் ரொம்ப சந்தோஷம். பாபு தான் இதை என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கவே இல்லைடான்னு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டான் என்று அங்கு நடந்ததை கூறினான். வசுவும் புன்னகையுடன், அன்பை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காம முழு மனசோட வைக்கிற அன்புக்கு எப்போவுமே ஒரு தனி மதிப்பு இருக்கும். அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக கடைசியாக அது நம்மக்கிட்ட கிடைச்சிரும் என்று அவள் கூறிவிட்டு முன்னே நடக்க அவளை பார்த்தபடியே இவனும் எதுவும் பேசாமல் பின்னே நடந்தான். அவள் என்னவென்று கேட்க அவனும் எதுவுமில்லை என்பது போல தலையை மட்டும் அசைத்தான். அவன் மனம் முழுவதும் ஏனோ வசுவே நிறைந்திருந்தாள். அவனுடன் வம்புலுக்க எண்ணியவள், ஓகே ராஜா, நீங்கள் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே மூடு அப்செட்டில் இருக்கீங்க போல், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அவங்கள என்று ஆரம்பிக்கும் முன், ஏய் அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நானே உன்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் என்று அவள் அழைத்து கூற வருவதை உணர்ந்து பதில் கூறினான். சரி நான் வீட்டில் போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு என்றவளை, ஒன்றும் வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன், நீ உள்ளே போனால் பேசிட்டு அப்படியே அவங்க கூட கிளம்பிடுறேன்னு சொல்லுவேன், நீ வா இப்படியே கிளம்பு என்று வாசலில் நிற்க வைத்து அப்படியே அவளை கிளப்ப முயன்றான். அவளோ வாய் விட்டு சிரித்தவள், சரி சரி நான் உங்கள் கூடவே வரேன், இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல, போய் குட்டியை மட்டுமாவது பார்த்துட்டு போகலாம் என்று கேட்டதும் அவன் இதை கேட்டு அவளை நம்பாத பார்வை பார்த்தான். நிஜமாக நான் பார்த்துட்டு வந்துடுறேன், உங்கள் கூடவே நான் கிளம்புறேன், ஓகே ப்ராமிஸ் என்று அவள் கூறியும் அவனும் ஒரு வழியாக சரி என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் வசு உள்ளே செல்லவும், என்ன நினைத்தானோ, நானும் உன் கூடவே வரேன் இரு, உள்ளே போய் நீ யார்கிட்டையாவது பேசிட்டு பிளானை மாற்றிடுவ என்று கூறியதும் அவளுக்கும் சிரிப்பு தான் வந்தது. பின் குழந்தையோடு சில நிமிடங்கள் விளையாடிவிட்டு கிளம்பினாள். அன்று இரவு ராஜாவின் மனதில் தாராவுடன் பேசியதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். தனக்குள்ளே புன்னகைத்தும் கொண்டான். அவன் மனதில் இத்தனை காலம் அவள் மேலிருந்த ஆசை கனவு அனைத்தும் இப்போது எல்லாம் ஏக்கமாக மாறியது. அவளது படத்தை பார்த்து கொண்டே, உன்னை இப்படி சந்தோஷமாக பார்க்க நான் ரொம்ப ஆசைப்பட்டதான் தாரா, ஆனால் அது எல்லாம் நீ என் கூடவே இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நான் உன் லைஃப்பில் இல்லவே இல்லையா தாரா என்று வருத்தமாகவும் அவள் படத்தை பார்த்து கேட்டான். அவன் மனமும், ஆமாம் வீட்டில் எல்லாரும் கல்யாணத்தை பற்றி பேசினாங்க, அட்லீஸ்ட் அவகிட்ட கேட்கலாம்னாவது கேட்டாங்க, பெரிய இவன் மாதிரி வேண்டாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபோட்டோவை பார்த்து புலம்பு என்று அவனையே திட்டியது. வேற நான் என்ன பண்ண முடியும், தாரா என்ன எவ்வளோ நம்புறா, அதை எப்படி என்னால் பொய்யாக்க முடியும். கல்யாணமே ஆனாலும் அவள் என்கிட்ட உங்கள் ஆசைக்காக தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்டுட்டா என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது. எனக்கு அவள் சந்தோஷம் ரொம்ப முக்கியம், அதே அளவுக்கு அவள் என்னை வெறுக்காமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் அவளோட வெறுப்பை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது என்றவன் சிறிது நேரத்தில் பெருமூச்சுடன், சரி இப்போ என்ன, அவன் என் மனைவியாக என் கூடவே இல்லை அவ்வளோதானே, அவளுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன், எனக்கும் அவள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவாள். ஒரு ஃப்ரெண்டாக அவகிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியும். என்ன அவள் எதுவுமே சொல்கிறதில்ல, எல்லாமே இப்போவும் நல்லா தானே போகுது, இப்படியே இருக்கட்டும். இந்த ஜென்மத்தில் எனக்கு அவள் இல்லைன்னு எழுதி வச்சுருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கேங்கிறத யாராலையும் மாற்ற முடியாது. ஒருத்தர் மேலே அசைக்க முடியாத அன்பும் நம்பிக்கையும் வைக்கிறது தான் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம்.
ஆனால் அதை அவள் எனக்கு கேட்காமலே கொடுத்துருக்கா. இதை விட வேற என்ன வேணும் என்று அவன் மனதிற்கு ஆறுதல் கூறி கேட்க, அதுவோ அப்போ அவளோட காதல் உனக்கு வேண்டாமா என்று அவனையே அடுத்த கேள்வி கேட்டது. அவன் இதற்கு எதுவும் பதில் கூற முடியாமல் அவளின் புகைப்படத்தை பார்த்தபடியே உறங்கி போனான்.